என்று ஆரம்பிக்க, நீங்க போட்ட ஆர்டரை உடனே வித்ட்ரா பண்ணுங்க என்றான் சர்வா அவள் சொல்ல வருவதை பாதியிலேயே தடுத்து. ஆனா சார், உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்ல. இந்த கம்பெனில மேனேஜரா இருக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. அதனால தான் அவனை இங்க இருந்து அனுப்பணும்னு நான் நினைச்சேன். அவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு மேனர்ஸ் கூட தெரியல சார் என்று எப்படியாவது தான் எடுத்த முடிவு சரிதான் என்பதை டைகருக்கு உணர்த்த முயற்சி செய்தாள் குயின்சி. இந்த பக்கம் அதை கேட்ட சர்வாவிற்கு கோபம் வர, உங்ககிட்ட யாராவது கேரக்டர் சர்டிபிகேட் கேட்டாங்களா? இந்த கம்பெனியில செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் எல்லா தகுதியும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்று சர்வா திரும்பி கேட்க, குயின்சிக்கு யாரோ பளார் என தன் கன்னத்தில் அரைந்தது போல அவனது வார்த்தைகள் தாக்கியது. அதில் பெருமூச்சு விட்டு தன்னை சமன் செய்து கொண்டவள் முகத்தில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் பேச ஆரம்பிப்பதற்குள், நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன். அந்த சர்வாவுக்கு வேலை போச்சுன்னா உங்க வேலையும் போச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும். புரிஞ்சுதா என்று சர்வா சொன்னதும் ஒரு நொடி ஆடிப்போனவள், ஓகே ஓகே சார் என்றாள் வேகமாக. குயின்சி, அந்த கம்பெனிக்கு சர்வாவை எங்களோட ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பியிருக்கோம். நீங்க அவன்கிட்ட பேசுறீங்கன்னா என்கிட்ட பேசுற மாதிரி, அவனை இன்சல்ட் பண்ணி இருந்தா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னு நினைச்சா அவனையும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லனா என்ன வேணாலும் நடக்கலாம் என்று கூறி அடுத்த நொடியே அழைப்பை துண்டித்து விட்டான் சர்வா. அவளது பதில்களை எல்லாம் கேட்பதற்கு அவனுக்கு பொறுமையும் இல்லை, விருப்பமும் இல்லை. அழைப்பு துண்டிக்கப்பட்டது கூட தெரியாமல் அப்படியே நின்ற குயின்சிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஷாக் அடித்தது போல டைகரின் வார்த்தைகள் காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க மீண்டும் ஆபீஸிற்குள் வேகமாக ஓடி வந்தாள். இங்கு முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையோடு நின்றிருந்தான் சர்வா. பிறகு வெளியில் வந்தவன் தனது சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கேபின் கதவை திறக்க வெளியில் மாயா நின்றிருந்தாள். அவள் முகம் இன்னும் சோகமாக இருக்க, கமான் மாயா, நான் போனா வேற யாராவது இந்த வேலைக்கு வரத்தான் போறாங்க. எதுக்கு இவ்வளோ சோகமா இருக்கீங்க என்று அவளிடம் சாதாரணமாக பேசியவன் தனது சூட்கேஸோடு அங்கிருந்து கிளம்பினான். ஒரு அடியையும் மெதுவாக எடுத்து வைத்தான் சர்வா. பார்ப்பவர்களுக்கு அவருக்கு இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, பாவம் என்று தோன்ற, அவனோ இந்த குயின்சி என்ன இன்னும் வரல என்று அவள் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அனைவர் முன்னிலையிலும் அவள் அவமானப்படுத்தியதால் மன்னிப்பும் அதே போல கேட்க வேண்டும் என்று நினைத்தான் சர்வா. அப்போது அவன் போனுக்கு மெசேஜ் வந்திருந்தது. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார் என்று குயின்சி டைகரின் மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்பியிருந்தாள். குட் என்று அதற்கு பதிலளித்த சர்வா முகத்தில் வெற்றி புன்னகை. அவன் லாபி வரை வந்திருக்க வேகமாக ஓடி வந்த குயின்சி மூச்சு வாங்க பதட்டத்தோடு சர்வாவை பார்த்தாள். சர்வா என்று வேகமாக அவனை அழைத்ததும் திரும்பி பார்த்த சர்வா, ஆபீஸ்ல இருந்து நான் எதையும் திருடிட்டு போகல மேடம், வேணும்னா நீங்க மாயா கிட்ட கேட்டுக்கோங்க என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்ட குயின்சி, நீங்க இங்கிருந்து போக வேண்டாம் என்று மெதுவாக அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினாள். மற்றவர்கள் கேட்டால் அவள் இமேஜ் ஸ்பாயில் ஆகி விடுமாம். சில நொடிகள் அவளை அமைதியாக பார்த்த சர்வா, ஏன் போகக்கூடாது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே என்ன வேலையை விட்டு தூக்குனீங்க என்று தெளிவாக கேட்டான். கால்ல விழுந்து கெஞ்சனோன்னு நினைக்கிறான் போல என்று அவனை எரிச்சலோடு பார்த்தாள் குயின்சி. இந்த ஆகாஷ் சொன்னதை நான் கேட்டிருக்கவே கூடாது, தேவையில்லாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் என்று மனதிற்குள் புலம்பியவளுக்கு சர்வாவிடம் மன்னிப்பு கேட்பதா இல்லை தனது வேலையை தக்க வைத்துக் கொள்வதா என்று போராட்டம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்க, வேலைதான் முக்கியம் என்று இறுதியாக முடிவெடுத்தவள் சர்வாவை நேருக்கு நேராக பார்த்து, நான் தான் உங்களை வேலையை விட்டு போக சொன்னேன், ஆனா இப்ப நானே தான் சொல்றேன், நீங்க எங்கேயும் போக வேண்டாம், தயவு செஞ்சு இங்கேயே இருங்க என்று அவள் சாதாரண குரலில் கூற, இது பத்தாதே என்று நினைத்து சர்வா, இல்ல மேடம், எனக்கு இங்க வேலை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கலைனாலும் நானே ரிசைன் பண்ணிட்டு போக போறேன் என்று அவன் கூற அதிர்ந்த குயின்சி, என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சி அடைந்தாள். உங்களுக்கு என்ன கேட்டுச்சோ அதத்தான் சொன்னேன் என்று கூறிய சர்வா அங்கிருந்து நகர்ந்தான். சர்வா வெயிட் என்று மீண்டும் அவனிடம் ஓடிய குயின்சி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன் என்று கூறியவளுக்கு சர்வா தன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் என்பதும் புரிந்தது. இப்போது அவள் குரல் அங்கிருந்த அனைவருக்குமே கேட்டிருக்க அவள் பக்கம் அந்த கூட்டமே திரும்பியிருந்தது.
குயின்சி மேடம் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு நான் பார்த்ததே இல்ல. முதல் முறை இவர்கிட்ட தான் கேக்குறாங்க போல. எதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க? அவங்க தானே வேலையை விட்டு அனுப்புனாங்க என்று அங்கிருந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள சர்வா கைகளை கட்டிக்கொண்டு குயின்சியை பார்த்தான். ஆனால் இதையெல்லாம் பார்க்க ஆகாஷ் சர்வாவின் அலுவலகத்தில் இல்லை. அவனுக்கு அவனது செக்ரட்டரியிடமிருந்து அழைப்பு வந்தது. டைகர் ஆபீஸிலிருந்து சூர்யா வந்திருப்பதாகவும் சூர்யா மூலம் டைகர் தன்னிடம் பேச இருப்பதாகவும் அவனுக்கு செய்தி வந்தது. அதில் துள்ளி குதித்தவன், டைகரே என்கிட்ட பேச போறார்னா நிச்சயமா பெரிய விஷயமா தான் இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி டைகர் குரூப்போட சேர நான் அவங்க கம்பெனியில பேசியிருந்தேன். கண்டிப்பா அதுக்காகத்தான் அவர் என்கிட்ட பேச போறாருன்னு நினைக்கிறேன். என்னை மட்டும் அவங்க குரூப்ல சேர்த்துக்கிட்டாங்கன்னா எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, என் ரேஞ்சே மாறிடும் என்று ஏதேதோ கற்பனைகளோடு வேகமாக தனது ஆபீஸுக்கு கிளம்பி இருந்தவன், குயின்சி எப்படியும் தான் நினைத்த அனைத்தையும் செய்து முடித்து விடுவாள், சர்வாவிற்கு வேலை போய்விடும் என்று நினைத்து அவளிடம் சொல்லாமல் கூட சென்று விட்டான். அதே நேரம் இங்கு இன்னும் கூட குயின்சி தான் நிஜமாக மன்னிப்பு கேட்டாளா என்று அந்த கூட்டமே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க, சர்வா அவள் சொன்னது காதிலே விழவில்லை என்பது போல அமைதியாக நின்றான். பிறகு அவன் அருகில் சென்றவள், என் பாஸ் கிட்ட இருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, உங்களை இங்கிருந்து அனுப்பக்கூடாதுன்னு, நீங்க இங்க இருக்கணும்னு அவரே சொன்னாரு. அதனால நான் உங்ககிட்ட பேசின எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க நான் ரெடி என்றவள் ஒரு அடி பின்னால் வந்து, ஐ ஆம் ரியலி சாரி மிஸ்டர் சர்வா என்று வாயிலிருந்து வரமாட்டேன் என பிடிவாதம் பிடித்த வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து பேசி முடித்துவிட்டு சர்வாவின் பதிலுக்காக அவன் முகத்தையே பார்க்க, இப்போ இவ்வளோ பேசுற நீங்க அந்த ஆகாஷ் என்னை பத்தி சொல்லும் பொழுது அதை விசாரிக்கணும்னு ஏன் நினைக்கல? அவன் சொன்ன உடனே என்னை வேலையை விட்டு தூக்க கிளம்பி வந்துட்டீங்க. அவன் சொன்னது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா என்று கைகளை கட்டிக்கொண்டு சர்வா கேட்க, டைகர் தான் உங்களை இங்க அனுப்பி இருக்காருன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் என்று மெதுவான குரலில் சர்வாவை தவிர வேறு யாருக்கும் கேட்காதபடி சொன்னவள், பிறகு நான் உங்ககிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இங்கிருந்து எங்கேயும் போகாதீங்க, இனி உங்ககிட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீங்க என்கிட்ட அதை தாராளமா கேட்கலாம், உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன் என்று சர்வாவின் மனதை மாற்றியே ஆக வேண்டும் என கட்டாயத்தில் பேசிய அவளுக்கு அவள் மீதே கோபம் வந்தது. இன்னொரு புறம் சர்வா வேறு அவள் பேசுவதையெல்லாம் மதிக்காமல் வேடிக்கை பார்ப்பது போல நிற்க, அதான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, நீங்க உங்க கேபினுக்கு போறீங்களா என்றாள். பெருமூச்சுடன் அவளை பார்த்த சர்வா, ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க கெஞ்சி கேட்கறதால நான் இங்கேயே இருக்கேன் என்று கூறியதும் குயின்சிக்கு அப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விடவே முடிந்தது. ஆனா ஒரு விஷயம், இனிமே யார பத்தியும் ஆதாரம் இல்லாம தப்பா பேசாதீங்க. யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அது சரியா தப்பான்னு கிராஸ் செக் பண்ணுங்க. ஒரு முறை ஒருத்தரை பத்தி தப்பா பேசிட்டா அந்த வார்த்தைகளை திரும்ப வாங்க முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இனிமேலாவது பொறுப்பா இருங்க என்று சர்வா அவளிடம் அழுத்தமாக கூற, சிறு குழந்தை போல் தலையாட்டி அதை கேட்டுக்கொண்டாள் அவள். பிறகு, என் செக்ரட்டரி எங்க என்று சத்தமாக கத்திய சர்வா தனது சூட்கேஸை எடுத்து முன்னால் வைத்தான். உடனே அதை கையில் எடுத்துக்கொண்ட குயின்சி, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க, இத கேபின்ல தானே வைக்கணும், நான் வச்சிடுறேன் என்று கூறியவள் சர்வா அருகில் வந்து, நமக்குள்ள என்ன நடந்துச்சோ அது நமக்குள்ள இருக்கட்டும், இங்க இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றாள். சர்வா அதற்கு தலையை மட்டும் ஆட்ட அவனது சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வேகமாக அவன் கேபினுக்கு சென்றாள் குயின்சி. அங்கிருந்த அனைவருமே நடப்பதை நம்ப முடியாமல் வாய் மீது கை வைத்து நின்றனர். குயின்சி மேடம் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஆமா, அவங்க யாருக்கு தான் மரியாதை கொடுத்துருக்காங்க, எல்லாரையும் அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசுவாங்க. ஆனா அவங்களையே வேலை செய்ய வச்சுட்டாரு நம்ம மேனேஜர். அவரை நினைச்சா பெருமையா தான் இருக்கு. வேலையை விட்டு போக சொன்னவங்க வாயாலேயே தயவு செஞ்சு இங்க இருங்கன்னு சொல்ல வச்சுட்டாரு. கெத்துதான் நம்ம சர்வா சார் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வது சர்வாவிற்கு கேட்க, கர்வமாக புன்னகைத்தவன் தனது கேபினை நோக்கி சென்றான். இங்கு ஆபீஸில் குயின்சிக்கு தகுந்த பாடத்தை சர்வா கத்துக் கொடுத்திருக்க, அதே நேரம் ஆகாஷ் தனது ஆபீஸுக்கு வந்து சேர்ந்திருந்தான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு,
அவரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் போலியே என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டு வேகமாக உள்ளே நுழைந்தவன், மிஸ்டர் சூர்யா எங்க இருக்காரு என்று தனது ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டான். மீட்டிங் ஹால்ல உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உடனே போங்க என்று பதில் வந்ததும் வேகமாக மீட்டிங் ஹாலுக்கு சென்றான் ஆகாஷ். அங்கு சூர்யா கால் மேல் கால் போட்டு அவனுக்காக காத்திருந்தான். சூர்யாவை பார்த்ததும் ஆகாஷ் முகத்தில் மகிழ்ச்சி ததும்ப புன்னகைத்தான். ஆனால் பதிலுக்கு சூர்யா முகத்தில் எந்த மகிழ்ச்சியும் தென்படவில்லை. ஆகாஷ் ஆபீஸுக்கு வந்த சூர்யா என்ன செய்ய போகிறான்? ஆகாஷுக்கு பாடம் புகட்ட சர்வா போட்டிருக்கும் திட்டம் என்ன? டைகர் தான் சர்வா என்பதை ஆகாஷ் தெரிந்து கொள்வானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஆன் பாக்கெட் FM. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.